முக்கிய செய்தி. மசாலா கலந்த பேக்கிங் பாப்கார்னுக்கு 12% ஜிஎஸ்டி வரி விதிக்க ஜிஎஸ்டி ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இணைகிறார். சாமுவேல் எபினேசர், 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் மசாலா கலந்த பாப்கார்னிற்கு 12% வரை ஜிஎஸ்டி விதிக்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்று வரும் 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தற்போது மசாலா கடந்த சுவையூட்டப்பட்டு பாப்கார்ன் ஆகியவற்றுக்கு வரி விதிகளை தெளிவுபடுத்துவது குறித்ததான முடிவும் எடுக்கப்பட்டது. இந்த நிலையில தற்பொழுது இந்த மசாலா அதாவது சுவை நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய பாப்கார்ன்களுக்கு ஜிஎஸ்டி உயர்வுகளானது அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜிஎஸ்டி கவுன்சில் ரெடி டு ஈட் அதாவது பாப்கார்ன்களில் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரி பற்றியும் தெளிவுபடுத்தியுள்ளது. உப்பு மற்றும் மசாலா கலந்த பாப்கார்ன்கள் அதாவது நான்கின்றல் என்ற பெயரில் தற்பொழுது விற்கப்பட்டு இருக்கிறது. முன்கூட்டியே பேக்கிங் செய்யப்படலாம் மற்றும் லோட்டிப்படலாம் எனவும் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 5% ஜிஎஸ்டி மற்றும் முன்கூட்டியே பேக்கிங் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாப்கார்ன்களுக்கு 12% ஜிஎஸ்டி விதிக்கவும் தற்பொழுது இந்த 55வது ஜிஎஸ்டி மாநாட்டில் தற்போது முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக வெளியாக இருக்கக்கூடியது குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களுக்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.